ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைய வேத வசனம், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். சங்கீதம் 37:4. அருமையானவர்களே, சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உம்முடைய வேதத்தில் எவ்வளவு மனமகிழ்ச்சியாயிருக்கிறேன், எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம் என்று சொல்லுகிறார். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருப்பது என்றால் என்ன? ஜெபத்திலே தரித்திருப்பது, தேவனை துதிப்பது, கர்த்தரை பாட்டினால் மகிமைப்படுத்துவது, வேத வசனங்களை வாசிப்பது, தியானிப்பது, இவைகள் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஆதாரமாயிருக்கின்றன. பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக காரியங்கள் நமக்கு நிறைவேறவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, எனக்கு இது கிடைக்கலையே, அது கிடைக்கலையே, அவங்க எல்லா வசதியோடு இருக்கிறாங்களே, நானுமே ஆராதிக்கிறேனே, ஊழியம் செய்கிறேனே, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையே என்று புலம்புகிறோம். ஆனால் நீங்கள் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிருந்து அவருடைய வார்த்தையை கை கொண்டு நடக்கும்போது உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் உங்களுக்கு அருளை செய்கிறவராயிருக்கிறார். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருக்கும்போது உங்கள் விண்ணப்பத்துக்கு அவர் பதில் தருவார். இதுவரைக்கும் பதில் வரலையா? கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிருங்கள். என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன், என் கர்த்தருக்குள்ளாய் நான் மனமகிழ்ச்சியாய் இருப்பேன் என்று நீங்கள் தீர்மானம் எடுங்கள். உங்கள் துக்கத்தை மாற்றி பதில் வராத ஜெபங்களுக்கு நிச்சயமாய் பதில் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய வேதாகம விடுகதை, சூப்பரான டைலருங்க, சுறுசுறுப்பாக தைச்சாருங்க, நல்ல காரியம் செஞ்சாருங்க, நல்ல பெண்ணாக வாழ்ந்தாருங்க. அவள் யார்? விடைகளை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் விடைகளை எழுதுங்கள். என்னுடைய இமெயில் ஐடிக்கு நீங்கள் விடைகளை எழுதுங்கள். உங்களுடைய ஜெப குறிப்புகளை எனக்கு தெரியப்படுத்துங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஊழியத்திற்காக ஜெபியுங்கள். நாங்களும் உங்கள் குடும்பத்திற்காக, உங்களுடைய வேலைக்காக, தொழிலுக்காக, ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கேள்வி எண் 15. புறஜாதிகளுக்குள்ளே விரும்பப்படாத பாத்திரத்தை போல் யார் இருப்பார்கள்? விடை, இஸ்ரவேலர். ஓசியா 8:8. சரியான பதிலை எழுதினவர் பிரதர் சதீஷ் ரிச்சர்ட் அவர்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முயற்சியிடுங்கள். விடைகளை நீங்கள் வைத்துக் கொள்ளாதீர்கள், எனக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போதுதான் எனக்கு கொஞ்சம் உற்சாகம் கிடைக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, இந்த ஏப்ரல் மாதத்தில் எங்கள் இயக்கங்கள் எல்லாம் நிறைவேற்றுகிற தேவன், அநேகருடைய வாழ்க்கையில எரேமியாவை போல புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில சுகம் இல்லை என்று சொல்லி புலம்பி தவிக்கிறார்கள் அப்பா. ஆனால் நீர் சொல்லுகிறீர், என்னிடத்தில் மகிழ்ச்சியாயிரு, உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு நான் அருள் செய்வேன் சொல்லுகிறீங்க. ஆண்டவரே, தாவீதை போல, சங்கீதக்காரர்களை போல, கர்த்தருடைய பிள்ளைகளைப் போல நாங்களும் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிருக்கும் போது எங்கள் இருதயத்தின் வாஞ்சைகளையும் எங்கள் இருதயத்தின் விண்ணப்பங்களையும் நீர் அருள் செய்கிற தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, இன்றைக்கு யாரெல்லாம் வேலை இல்லாமல், வருமானம் இல்லாமல், வீடு இல்லாமல், ஆண்டவரே, தொழிலிலே ஆசீர்வாதம் இல்லாமல், வியாபாரத்திலே முன்னேற்றம் இல்லாமல் ஊழியம் செய்கிறார்கள், அந்த ஊழியத்தின் மூலமாய் ஒரு ஆசீர்வாதமும் நன்மையும் இல்லை, ஊழியத்திலே வளர்ச்சி இல்லை அப்பா. உடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்வீராக. பலவிதமான கேன்சர் வியாதிகளோடு, இருதய சம்பந்தமான வியாதிகளோடு, இந்த அதிகமான சூட்டினால் பிரஷர், சுகர், மயக்கம், சோர்வு, அசதிகள், பலவிதமான கட்டிகள், பலவிதமான இந்த வெயிலினால் உண்டாகிற அம்மை வியாதிகள், கொப்பளங்கள் எல்லாவற்றையும் சுகமாக்குவீராக. அப்பா, நீ நோக்கி கூப்பிடுகிறோம். யார் யார் எந்தெந்த விண்ணப்பங்களை உம்முடைய பாதத்தில் வைக்கிறார்களோ கர்த்தர் அவளுக்கு உதவி செய்வீராக. இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற, திருமண நாளை கொண்டாடுகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். பிறந்த நாளை காண்கிறவர்களுக்காக, திருமண நாளை கொண்டாடுவதற்காக ஜெபிக்கிறோம். அளவில்லாத ஆசீர்வாதத்தை அவளுக்கு தா.
வீடுகளை கட்டி கொண்டிருக்கிறவர்களுக்கு சீக்கிரமாய் வீடுகளை கட்டி முடிக்க உதவி செய்ய, திருமணத்திற்காக ஆயத்தமாயவர்களுக்கு ஏற்ற காலத்தில் திருமணங்கள் நடக்க பண தேவைகள், பொருளாதார தேவைகள்லாம் சந்திக்க முடியாது ஜெபிக்கிறோம். சகலத்தையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்தி வழிநடத்தும் ஆசீர்வதியும். இயேசு ரட்சகர் மூலமாய் இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன்.